ஐ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் திருமுன்னவாயில் இருக்கிற பச்சையம்மனுடைய கோவில். நீங்கள் கேட்கலாம், பச்சையம்மன் அப்படின்னு ஒரு பேரை கேட்கும்போது அம்பாள் பச்சை நிறத்திலே இருக்கிறாள் அப்படின்னு ஒன்று தெரியும் உங்களுக்கே. பச்சை நிறத்தில் புடவை கட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு கம்பீரமாக உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கூட அது நடந்துடும். அவங்கள பாதுகாக்க தான் அந்த 8 முனிகளோடு சேர்த்துருக்காங்க. வால்முடியோடு சேர்த்து நான் சொல்கிறேன். வால்முனி கூட பக்கத்தில் 7 முனிகள் இருப்பாங்க. அவங்க தான் இந்த கோயிலையும் பார்வதி தேவி பச்சையம்மன் அப்படின்னு ஒரு இது எடுத்தாங்கல்ல அவதாரம். அந்த அவதாரம் அவங்களுக்காக பாதுகாப்பாக, அந்த கோயிலுக்காகவும் அவங்களுக்காகவும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நாகம் இருக்கிற ஒரு இடம். நாகம்மா அவங்க இருக்கிற ஒரு இடம் ஃபுல்லாக சுற்றி இவ்வளோ நாகங்கள் இருக்கும். அவங்களுக்கு இங்கே ஒரு புத்து இருக்கும். இது இருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணுனீங்கனாலும் அது நடக்கும். அதில் பால் ஊற்றலாம், முட்டை வைக்கலாம். அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. அதை மஞ்சள் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு தான் போகணும். அப்புறமா இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கார நீங்கள் விசிட் பண்ணலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவில். அங்கேயே கடைலாம் வச்சுருப்பாங்க. நீ அந்த குங்குமம், பச்சை குங்குமம் யார்கிட்டையுமே தரக்கூடாது. இங்கேயே வாங்கி அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கணும். அந்த அளவுக்கு புனிதமான. பில்லி, சூனியம், பேய், பிசாசு, எதிரிகள் தொல்லை, எந்த கெட்ட விஷயம் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த கோயிலுக்கு வந்தால் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயில். அமாவாசை அதுமா மெயினாக நீங்கள் எலுமிச்சப்பழம் வெளியே விற்கும், வாங்கிட்டு அங்கே இருக்கும் ஒரு சாமி வால்முனி. அவங்க கீழே சாமிகள்லாம் உட்காந்துட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சுற்றி போட்டு அதை காலால் வச்சு கையை காலெல்லாம் உதிரிட சொல்லுவாங்க. மெயினாக அமாவாசை அதுமா நீங்கள் யாருக்கிட்டேயும் கொடுக்கக்கூடாது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த விஷயத்தையே மூச்சே விடக்கூடாது வெளில. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கோயில் அது. இந்த கோவிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பச்சை குங்குமத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே போன உடனே கயிறு வாங்கி கட்டிக்கோங்க. அதுதான் மெயின். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.